எடுத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. உம் தோளிலே மகிழ்ந்திருக்க உம் கரம் நீட்டி என்னையும் அணைத்தீர். உம் தோளிலே மகிழ்ந்திருக்க உம் கரம் நீட்டி என்னையும் அணைத்தீர். கரம் பிடித்து எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. இன்றைய செய்தியின் தலைப்பு ரட்சிக்கப்பட்டும் மாற்றம் இல்லை ஏன்? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டும் மாற்றம் இல்லை ஏன்? இன்று உலகத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, உலக பிரகாரமான மாற்றங்களே இல்லை. இன்னும் அநேக பேர் ரட்சிக்கப்படுறாங்க, உலக பிரகாரமான மாற்றங்கள் தெரிகிறது, ஆனால் ஆவிக்குரிய மாற்றங்கள் காண முடியவில்லை என்பதை ஆண்டவராகிய தேவன் இங்கு நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9, 10, 11. அப்போஸ்தலர் 8, 9, 10, 11. சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன், சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தை காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி, தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி, சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாய வித்தைக்காரனாகிய ஒரு மனுஷன் அவனுடைய மந்திர வித்தையினால், அவன் கையடக்கமாக வைத்து கொண்டிருக்கிற துர்தேவதைகளுடைய சக்தியினால், அவன் கையடக்கம் வைத்துக் கொண்டிருக்கிற பிசாசின் சக்தியினால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிக பெரிதாக செய்து கொண்டிருந்தான். அந்த தேசத்து ஜனங்கள் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அந்த தேசத்து ஜனங்களை இவன் செய்கிற அற்புதத்தினால் பிரமிக்க வைத்தார். இன்றும் உலகத்தில் ஆண்டவருடைய அடையாளம் என்று சொல்லி இன்ன சக்தியினால் அடையாளம் செய்கிறோம், இன்ன சக்தியினால் அற்புதம் செய்கிறோம் என்பதை அந்த தேசத்து ஜனங்கள் உணராமல் இருந்தார்கள். இன்றும் இந்த தேசத்து ஜனங்களும் உணராமல் இருக்கிறார்கள். இந்த மாயவித்தக்காரன் ஜனங்களை ஏமாத்தி, ஜனங்களை வஞ்சித்து, பயப்படுத்தி, அவனுடைய தந்திரத்தினால் மந்திரத்தினால் பிரமிக்க வைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்தில் போகிறார்கள். இவன் செய்ததை காட்டிலும் மிகப்பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவனுடைய அப்போஸ்தலர்கள் அங்கு நடப்பிக்கிறார்கள். இதை கண்டு அந்த தேசத்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த மாயவித்தக்காரனுடைய இருதயத்தில் ஒரு கலக்கம். இந்த மாயவித்தக்காரனுடைய இருதயத்தில், ஐயோ என்னுடைய பிழைப்பு போகிறதே, என்னுடைய சம்பாத்தியம் போகிறதே என்று சொல்லி இருதயத்தில் ஒரு கலக்கமாயிருந்தான். இந்த கலக்கப்பட்டு
அவன் இனி என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த அப்போஸ்தலர்களிடம் வருகிறான். வந்து, நானும் ரட்சிப்படைய வேண்டும், நானும் உங்கள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், உங்கள் ஆண்டவரை வழிபட வேண்டும், நான் செய்ய முடியாத காரியங்களை, நான் செய்ய முடியாத மகத்துவத்தை நீங்கள் ஒரு செகண்டில் இயேசுவின் நாமம் என்று சொல்லி அதை செய்கிறீர்கள். என்னிடம் இருக்கிற சக்தியை விட உங்களிடம் இருக்கிற சக்தி மகா பெரிது என்று சொல்லி இந்த அப்போஸ்தலர்களிடம் வந்து கேட்கிறான். அவர்களும் இவனுக்கு உபதேசத்தை கொடுத்து ரட்சிப்படைய செய்கிறார். இவனும் ரட்சிப்படைகிறான். ரட்சிப்படைந்து ஆண்டவருடைய ரட்சிப்பின் மகத்துவத்தை பெற்றதும் இவனுடைய சிந்தனை பூரா சம்பாத்தியம், பணம். ஏனென்றால் அவனுடைய விக்கிரகங்களை, ஆவிகளை வைத்து அவன் சம்பாதித்தது போல தேவனுடைய ஆவியானவரை வைத்து சம்பாதிக்கலாம் என்கிற எண்ணத்தோடு ரட்சிக்கப்படுகிறார். இன்று உலகத்தில் அநேக ஜனங்கள், அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் போய் பரிசுத்தாவியை பெற்று தேவனை மகிமைப்படுத்தி ரட்சிப்படைந்தால் நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய ஆசீர்வாதம் வரும், நிறைய செழிப்பு வரும் என்று நம்பி விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் ஏமாந்து போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்படைந்தால் மாற்றம் வேண்டும். ரட்சிப்படைந்தால் உலகத்தில் வேறு பிரிய வேண்டும். ரட்சிப்படைந்தால் ரட்சிப்படைந்த பிள்ளைகளிடம் எல்லா சுபாவத்திலும், நடக்கையிலும், உடுக்கையிலும், பேச்சிலும் வித்தியாசம் வர வேண்டும். வராவிட்டால் அவருடைய ரட்சிப்பு சம்திங் ராங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாயவித்தக்காரனும் ரட்சிப்படைகிறேன் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைந்தான். ரட்சிப்படைந்து ஒரு சில காலத்துக்குள்ளாலேயே அடுத்தது அவனுடைய சிந்தனை வியாபார சிந்தனையாய் போகிறது. அப்போஸ்தலரிடம் போய் கேட்கிறான், நீங்கள் கை வைக்கும் போது பரிசுத்தாவியை பெறுகிறார்கள், வியாதியை மாறுகிறது, நானும் இவ்வாறு கை வைக்க வேண்டும், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமானாலும் நான் தருகிறேன், காசு வேணுமானாலும் நான் தருகிறேன் என்று ஆண்டவருடைய கிருபையை விலை பேச அவர்களிடம் போனான். இன்றும் அநேக மாயவித்தைக்காரர்களாகிய கிறிஸ்தவர்கள் உலகத்தில் ஊழியக்காரனுக்கு பணம் கொடுத்தால் போதும், ஊழியக்காரனுக்கு பொண்ணு கொடுத்தால் போதும், ஊழியக்காரனுக்கு பொருள் கொடுத்தால் போதும், ஊழியக்காரனுக்கு வெள்ளி கொடுத்தால் போதும், ஆஸ்தி கொடுத்தால் போதும், எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற சிந்தனையில் தேவனுடைய ஆலயங்களுக்கு புறப்பட்டு செல்லுகிறார்கள். இவர்கள் ரட்சிப்படைந்தாலும் மாயவித்தைக்காரனை போல வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடந்தால், அதன்படி உடுத்தால், அதன்படி பேசினால் ரட்சிப்பின் மகத்துவத்தை பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் அப்படி பெற்றிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று செய்தியுடைய தலைப்பு ரட்சிக்கப்பட்டும் மாற்றமில்லை. இன்று கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படுகிறேன் என்று சொல்லியும் மாற்றமில்லை. ஒரு மாற்றத்தை காண முடியவில்லை. பாருங்கள், ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றவர்கள் இல்லாவிட்டால் உலகத்தினுடைய தீய
சக்திகள், பிசாசுகளுடைய வல்லமை பெற்றவர்கள் அடையாளங்கள், அற்புதங்கள் எதையாவது செய்ய வேண்டுமானால் அவர்களுக்குள் ஒரு சக்தி இருக்க வேண்டும். இன்று சக்திகளை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். ரட்சிக்கப்பட்டும் மாற்றம் இல்லாதவர்கள் என்ன சக்தியில் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டு மாற்றம் உள்ளவர்கள் என்ன சக்தியில் இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று தியானிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் நம்ம சொல்லப்படுகிறது போல சக்தி, பராக் சக்தி, ஆதி பராக் சக்தி என்கிற 3 சக்திகள் இருக்கிறது. சக்தி என்றால் சாதாரண பிசாஸ் வல்லமை என்ற அர்த்தம். பராசக்தி என்றால் அதைவிட காட்டம் கூடின, அதாவது வல்லமை கூடின பிசாசு சக்தி என்ற அர்த்தம். ஆதி பராசக்தி என்றால் எல்லாத்துக்கும் தலைவன், விழுந்து போன தூதனாகிய லூசிபர் என்ற அர்த்தம். சாதாரண சக்தியை ஈஸியாய் நாம் எதிர்த்து கொள்ளலாம். இந்த பராசக்தி அதைவிட வல்லமை முடிந்ததை அதை கொஞ்சம் நின்றுதான் எதிர்க்க முடியும். ஆனா ஆதி பராக் சக்தி, அதாவது ஆதியிலே உள்ள, அதாவது வல்லமை கூடின இந்த விழுந்து போன லூசிபரை நாம் எதிர்க்க வேண்டுமானால் அது கொஞ்சம் சிரமம் உண்டு. அதனுடைய வழிகளை அறியாமல், அந்த சக்தியை நாம் புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கது நிமித்தம் அநேக கிறிஸ்தவர்கள் அடிபட்டு போகிறார்கள், விழுந்து போகிறார்கள், நொறுங்கி போகிறார்கள், சிதறுண்டு போகிறார்கள். அதைவிட மிகப்பெரிய சக்தி இயேசுவின் சக்தி, அதாவது பரிசுத்த ஆவி என்கிற சக்தி நமக்குள்ள இருந்தால் அதை லகுவாய் ஜெயம் கொள்ளலாம். அப்ப இந்த சக்தியை ஜெயிப்பதற்கேற்ற சக்தி நம்மிடம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரட்சிப்படைந்தும் நம்மிடம் ஒரு மாற்றத்தையும் காண முடியாது. ரட்சிப்படைந்தும் நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. ரட்சிப்படைந்தேன் என்று சொல்லியும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்களாகவே காணப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் என்னோடு சொல்லி பேசப்படுகிற இந்த வார்த்தை அது 100க்கு 100 சத்தியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யோசித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த சக்தி 3 சக்தியும் எதிர்ப்பதற்கு இயேசு என்கிற ஒரு சக்தி தான் முடியும். அந்த இயேசுவை, அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ரட்சிப்படைந்தேன் என்று சொல்லி நம்முடைய மாற்றம் இல்லாவிட்டால், நம்முடைய கிரியைகள் மாற்றம் இல்லாவிட்டால், நம்முடைய செய்கையில் மாற்றம் இல்லாவிட்டால், நம்முடைய எல்லாவித காரியங்களிலும் மாற்றம் இல்லாவிட்டால், நாம் மாற்றம் என்பது வெள்ளை டிரெஸ்ஸை இங்கு சொல்ல வரவில்லை, நகைகளை சொல்ல வரவில்லை, சிகை அலங்காரத்தை சொல்ல வரவில்லை. உன்னுடைய நற்கிரியை சாட்சி மாற்றங்கள் உண்டாக வேண்டும். நீ மாற்றம் உண்டாயிருக்கிறாய் என்றால் இயேசு என்கிற சக்தியின் கேடகத்தை நீ அணிந்திருக்கிறாய் என்ற அர்த்தம். அப்படி அணிந்திருந்தாலும் ஒவ்வொரு வழிமுறைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சக்தியை எல்லாராலும் எதிர்த்து விட முடியும். பராசக்தியை அதுவும் அநேகர் நாள் எதிர்த்து விட முடியும். ஆனால் ஆதிபராசக்தியை எதிர்க்க வேண்டுமானால் இயேசுவின் முழு வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். இப்படி 3 சக்தியையும் எதிர்த்த அனுபவம் உண்டா? எனக்கு உண்டு. அதை எதிர்க்கணும். அப்பதான் நீ கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும். ஆதிபராசக்தியை எதிர்க்காமல் செம்மறி ஆடு போல தலை சாய்த்து விட்டு ஆராதனைக்கு வந்து
ஆராதனையை கலந்து விட்டு தலையை சாய்த்து விட்டு ஆராதனை விட்டு போகிறது, அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல, மாயவித்தக்காரனுடைய வியாபாரத்தின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ வியாபாரத்தின் நோக்கத்தோட இந்த ஆலயத்தில் வருகிறாயா? இல்லை. ரட்சிப்பின் மகத்துவத்தை பெற்று இந்த சக்திகளை எதிர்க்கக்கூடிய சக்தியை பெற்று நித்தியத்தை சுதந்திரிக்கக்கூடிய எண்ணத்தில் ஆலயத்துக்கு வருகிறீர்களா என்பதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் இந்த சக்தி, பராசக்தி, ஆதிபராசக்தி, இந்த 3 சக்திகளுக்கும் வல்லமையை கொடுத்தார். வல்லமையை கொடுத்தார். ஆனால் அந்த வல்லமையை அவன் துர்பிரயோஜனம் பண்ணி அதனால் அவன் விழுந்து போனான். அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் இருந்தபோது நிறைய அனுபவங்களை பெற்றான். உதாரணமாக, ஒரு கல்விக்கு போகிறோம், நல்லா படிக்கிறோம், வேலைக்கு சேர்கிறோம், நல்ல ட்ரைனிங் பெற்றுக்கொள்கிறோம், வேலை பார்க்கிறோம். ஒரு சில தவறுகளினால் நம்மை டிஸ்மிஸ் செய்து வேலையை விட்டு மாற்றி விடுகிறார்கள். ஆனால் சர்டிபிகேட் நம்மகிட்ட தான் இருக்கும். அந்த அனுபவம் நம்ம கிட்ட தான் இருக்கும். இந்த சர்டிபிகேட்டையும் இந்த அனுபவம் வச்சு நிறைய காரியங்களை நாம் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் நமக்கு கிடைச்ச பதவி நம்மை விட்டு விலகி போச்சு. ஆனா சர்டிபிகேட்டும் நம்முடைய அனுபவமும் நம்மோட தான் இருக்கும். ஆமென். இதுதான் பிசாசனுடைய வல்லமை. அவனுடைய வல்லமை ஆண்டவர் தோக்கடித்து விட்டார், விழவைத்து விட்டார். அவன் விழுந்து போனான். கொடுத்த கிருபையும் அவனிடம் இருக்கிற அனுபவத்தையும் வைத்து அவன் செய்யக்கூடிய காரியத்தை செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு வல்லமை உண்டா என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால் வல்லமை உண்டு. ஆதி பராசக்தி என்கிற பிசாசாவன் விழுந்து போன பிசாசானவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் தன்னுடைய வாளை கொண்டு 3 ஒரு நட்சத்திரத்தை இழுத்து தரையில தள்ளி போடுவானா. எப்படி? 3 ஒரு நட்சத்திரத்தை, விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுடைய வாளினால் இழுத்து தள்ளி போடுவானா. எவ்வளவு வல்லமையை அவன் படைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவனுக்கு வல்லமை உண்டா என்றால் உண்டு. அவனுடைய பதவி இழந்து போனான். அவனுக்கு கொடுத்த சர்டிபிகேட்டும் அவனுடைய பதவியின் காலத்தில் செய்த அனுபவமும் அவனுக்கு உண்டு. ஆமென், ஆமென். அப்ப நீங்கள் கேட்கலாம், இந்த வல்லமையை நாம் ஜெயிக்க முடியாதா என்று. அற்ப தூசியும் புழுவுமாய் இருக்கிற இந்த ஊழியக்காரனே இந்த 3 வல்லமையும் இயேசு நாமத்தினால் எதிர்த்து ஜெயம் பெற்றிருக்கிறோம் என்றால் ஏன் முடியாது? உங்களாலேயும் முடியும், உங்களாலேயும் முடியும். அதற்கு 6 விதமான சக்திகளை பற்றி நான் இங்கு பேச போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பேசப்படுகிற சக்தி சுயசக்தி. சுயசக்தி ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம்.
எடுத்து ஒரு விசை வாசிக்க கேட்போம். பேதுரு அதை கண்டு பேதுரு அவனை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோமோ என்று இவைகளை நடக்க பண்ணினோமோ என்று நீங்கள் எங்களை மீது நோக்கி பார்த்து சந்தேகப்படுகிறது என்ன? எங்களுடைய சுய சக்தியினால் அல்ல, இயேசுனுடைய மகத்துவம் நிறைந்த சக்தியினால் நாங்கள் இப்படி அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறோம். சுய சக்தி ஒருபோதும் ஜெயம் பெறாது. சிம்சோன் அவன் அநேக இடத்துல சுய சக்தியை வெளிப்படுத்தினான், நடக்கல. அவனுடைய சரீரத்தில் தேவனுடைய ஆவி இறங்கின பிறகுதான் ஜெயம் பெற முடிந்தது. அங்க பார்த்தா, இங்க பார்த்தா, ஆட்டி பார்த்தா, முறிச்சு பார்த்தா, எல்லாம் பார்த்தா, அவனுடைய சுய சக்தியில ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா தேவனுடைய ஆவி இறங்கினதும் மண்டபம் 2 தூணியம் பிடிச்சு சும்மா சின்ன ஒரு கொம்பை பிடிச்சு அசைச்சது போல அசைச்சு அங்க சுப்புன்னு போட்டுட்டான். அவன் உயிரோடு இருந்து செத்ததை விட அந்த இடத்துல அவன் கொன்னது அதிகம். அப்ப பாருங்க, சுய சக்தியினால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்று உலகத்தில் மனுஷர்கள் சர்டிபிகேட்டையும் வாங்கி வச்சு அனுபவத்தையும் வச்சு சுய முயற்சி சுய சிந்தனையில விசுவாசிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஊழியக்காரர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபோதும் ஜெயம் வர முடியாது. பிசாசானவன் சுழத்தி சுழத்தி வலிச்சு கட்டி விழுந்து போக வைத்து அந்த ஊழியத்தை நிர்மூலமாக்குகிறதும் குடும்பத்தை நிர்மூலமாக்குகிறதும் அவன் செய்து போடுவான். ஏனென்றால் சுய சக்தி, அதுதான் சுய சிந்தனை, சுய அந்த கௌரவம், சுய வீராப்பு, சுய சிந்தனை. இது இருக்கும் பட்சத்தில் சுய சக்தியினால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. ஒருவேளை சுய சக்தியினால் கொஞ்ச நாள் டக்கு 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 டக்குன்னு ஜெகபோகமா வாழலாம். அது தொழிலில் இருக்கலாம், சரி, இல்ல வியாபாரத்தில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், எந்த காரியத்தில் இருந்தாலும் டப்பு டப்பு டப்புன்னு வரும். இவன் வளர்ந்து வருகிறதை பார்த்து சாத்தான் டப்புன்னு கொட்டுவான், டிப்புன்னு கீழே விழும். சைக்கிள் டீப்பு வெடிச்சது போல் இவனுடைய வாழ்க்கை வெடிச்சு போகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சுய சக்தியை கொண்டு ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வர முடியாது. கொஞ்ச நாள் சோகம் இருக்கும், அதுக்கு அடுத்து அது விட்டு போவோம். இந்த மாயவித்தக்காரனை போல இந்த மாயவித்தக்காரனும் சுய சக்தியை வைத்து தந்திரமாக ஜனங்களை ஏமாத்தி பணம் சம்பாதித்து பயங்காட்டி அப்படியே போய்கொண்டிருந்தான். இந்த சுய சக்திக்கு முன்னால் ஆண்டவருடைய அபிஷேகம் என்கிற சக்தி வந்தபோது அது ஒன்றுமில்லாமல் ஆகி போயினது. இதுதான் உலகத்தில் இருக்கிற காரியங்கள். இதை சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சுய சக்தியில ஜெயத்தை பெறுகிறோமா, இல்ல இயேசு என்கிற பரிசுத்த ஆவியின் சக்தியில அபிஷேகத்தில ஜெயத்தை பெறுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சுய சக்தி ஒருபோதும் ஜெயம் வராது. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி அவர்கள் மாறுதல் அடையாவிட்டால் அவர்களிடம் இருக்கிறது சுய சக்தி. இரண்டாவது, அனுபவிக்கும் சக்தி. ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. அனுபவிக்கும் சக்தி. வாசிக்க கேட்போம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும்
கொடுக்கிறார். கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும், அவன் என்னத்தை இச்சித்தானோ அதையெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை, அவனுக்கு அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆமென். அனுபவிக்கும் சக்தி ஒண்ணு வேணும். ஆமென் சொல்லு. ஹalleluya, ஹalleluya. ஒண்ணு சுயசக்தி இருக்கப்படாது, இயேசுவின் சக்தி இருக்கணும். சுயமா சிந்திக்கிற சக்தி நம்மிடம் இருக்கப்படாது. இரண்டாவது, அனுபவிக்கும் சக்தி ஆண்டவர் நமக்கு தரணும். ஆமென் சொல்லு. ஹalleluya. வாசி 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. பிரசங்கியார், அதாவது சாலோமோன் எழுதி வைத்திருக்கிறார், சொல்லுகிறார், இன்னொரு தீங்கும் உண்டு. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அது மனுஷனுக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. பெரிய தீங்கு, பெரிய தீங்கு, பெரிய தீங்கு அது நடந்து வருகிறது. அது என்ன என்று கேட்டால், அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். ஒருவனுக்கு ஆண்டவராகிய தேவன் செல்வத்தையும் கனத்தையும் இனியனது சம்பத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லு. என்ன இச்சித்தாலும் அவனுக்கு கொடுக்கிறார். பொன்னை இச்சித்தா, பொன்னை இச்சித்தா, மண்ணை இச்சித்தா, என்ன இச்சித்தாலும் அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். கொடுக்கிறார். அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. இன்னைக்கு உலகத்தில் நம்ம நிறைய பேரை பார்க்கலாம், நிறைய பேரை பார்க்கலாம். பணம், புகழ், கனம், பெருமை, பொருள், ஆஸ்தி எல்லாம் கொடுத்திருக்கோம். ஆனா அவன் சாப்பிட்டது பூரா கோதுமை கஞ்சியா இருக்கும். இனி சேட்டு மாற பாருங்க, வெளி மாவட்டத்திலிருந்து வந்து இங்க சேட்டாட்டு இருந்து வேலை பார்க்கணும் பாருங்க, எல்லா ஆஸ்தியும் இருக்கும். ஆனா அவனுக்கு கோதுமை கஞ்சி தான் குடிச்ச முடியும். அவன் எதை கேட்கிறானோ அதை கொடுக்கிறார். எதை கேட்கிறான்னு பெற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிறார். அவங்களுக்கு தேவையெல்லாம் பிசாசு அள்ளி அள்ளி கொடுக்கிறது. ஆனால் அனுபவிக்கக்கூடிய சக்தி அவங்களிடம் இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்படி சம்பாத்தியம் செய்து வைத்து அவன் அனுபவிக்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். வேதத்தில் அது நிறைய இருக்கிறது. ஆமென், ஹalleluya. நம்ம வாழ்க்கையில இன்று அநேக ஊழியக்காரரை பார்க்கலாம். நாக்கு ருசியா சாப்பிட முடியாது. ஆமென், நாக்கு ருசியா சாப்பிட முடியாது. ஐயோ, அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கும், பொண்ணு இருக்கும், பொருள் இருக்கும். அதே போல அவங்களுக்கு கேபினுக்குள்ள அந்த டிராயருக்குள்ள அவ்வளவு செல்வம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு மாத்திரை மருந்துகளும் இருக்கும். ஜலதோஷத்துக்கு மாத்திரை, தும்மலுக்கு ஒரு மாத்திரை, இருமலுக்கு ஒரு மாத்திரை, காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரை, தலைவலிக்கு மாத்திரை, உடம்பு வலிக்கு மாத்திரை, இடுப்பு வலிக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு கடைசியில அவங்க கிட்னியை இழந்து அனுபவிக்க முடியாத சூழ்நிலை போர் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அனுபவிக்கிற சக்தி ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கல. இதுதான் நாம் இச்சித்து கேட்கிறது, நம்ம விருப்பத்துக்கு கேட்கிறது, நம்ம சுய விருப்பத்துக்கு கேட்டால்
அனுபவிக்கும் சக்தி நம்மிடம் இல்லாத போகிறது. உண்மையான ரட்சிப்பு பெற்றவர்கள் இதை கேட்க மாட்டார்கள், பொன்னும் பொருளும் கேட்க மாட்டார்கள், உலக ஆஸ்தியை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் நமக்கு தேவை உள்ளது, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறது. அவன் தேடுகிறது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவான். அப்ப உண்மையான ரட்சிப்பு உள்ளவர்களிடத்தில் அனுபவிக்கும் சக்தி என்கிற வரத்தையும் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். உண்மையான ரட்சிப்பை பெறாதவர்கள் இம்மையை குறித்து, ஐயோ பெட்ட பிள்ளை இருக்கிறது, பையன் இருக்கிறான், ஐயோ ஆஸ்தி சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஆண்டவரிடம் போராடி யுத்தம் பிடிச்சு யுத்தம் செய்து மன்றாடி ஆசீர்வாதத்தை கேட்பார்கள். அவர் கேட்கிற பிரகாரம் கொடுப்பார், அனுபவிக்கும் சக்தியை கொடுக்க மாட்டார். ஆமென். 3வது வசனத்தை வாசி. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்க ஆயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கரு விளந்த பிண்டம் வாசி யார்? ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. நல்லா புரிஞ்சணும். கரு 8 மாசம் 9 மாசம் வயிற்றில் இருக்கிற இறந்து போற பிள்ளை மேலாம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. இவனை விட நீண்ட ஆயுசா இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டு அனுபவிக்க முடியாமல் இந்த உலகத்தில் நீண்ட ஆயுசா இருந்து போகிறவன் பிறக்காம கருவில் அழிஞ்சு போகிற அந்த ஆத்மா மேலாம். ஆமென், ஆமென். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, உலகத்தில் நீ எத்தனை நாள் எப்படி எவ்வளவு சுகமாய் வாழ்ந்த என்பது அல்ல, நீ பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கை வாழ்கிறாயா? பரலோகத்துக்கு போற வாழ்க்கை இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அதுக்கு ஈடாகாது. அதை அனுபவிக்கும் சக்தியை பெறாவிட்டால் ரட்சிப்பின் மகிமை உன்னிடம் இல்லை என்று அர்த்தம். ஆமென், ஹalleluya. பிரசங்கி 5:19 ஒரு விசை வாசிக்க கேட்போம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆமென். இந்த இடத்தை நாம் சற்று யோசிப்போமானால் இளையகுமாரனை நாம் இங்கு சுட்டி காட்டலாம். பெரிய ஆஸ்தி, பெரிய செல்வம், பெரிய பணம், பெரிய ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க கூடிய அனுகிரகம் ஆண்டவர் கொடுக்காதது நிமித்தம் எல்லாத்தையும் இழந்தான். கடைசியில பண்ணி தின்னிய தவிட தின்ன தொடங்கினான். ஆமென். இன்று உலகத்தில் அநேக பிள்ளைகள் இவ்விதம் இருக்கிறார்கள். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல், தந்தை பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், அவர்கள் தாயை எதிர்த்து தந்தையை எதிர்த்து மனம் போன போக்குல போய் அவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு விட்டு போய் கடைசியில அதாவது இல்லாம என்கிறத தவிட்டுக்கு வச்ச பண்ணிக்கு வைக்கிற தவிட்டை தின்கிறது போல இன்று உலகத்தில் நாசமடைந்து போகிற அநேக வாலிப பிள்ளைகளை, அநேக குடும்பங்களை எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரிந்திருக்கலாம். ஆமென். அதுதான் இந்த வசனம். அநேக செல்வங்களை கொடுத்தும் பாருங்க, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய மகிமை. இந்த அனுபவிக்கும் சக்தியை பெறாவிட்டால் நிச்சயமா ஒன்னால என்னால அனுபவிக்க முடியாது. நிச்சயமாகவே அனுபவிக்கும் சக்தியை பெற்றிருந்தால் மரண பரியந்தமோ நாக்கு ருசியான சக்கப்பழம்,
மாம்பழம், நல்ல ருசியான பதார்த்தங்களை புசித்து குடித்து திருப்தியாய் நித்தியத்தில் போய் சேருகலாம். சுகராவது மண்ணாங்கட்டி ஆவது. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான ரட்சிப்பு உனக்குள் இருந்தால், உண்மையான ரட்சிப்பு உனக்குள் இருந்தால் நிச்சயமாகவே அனுபவிக்கும் சக்தி உனக்கு ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி 2வது அதிகாரம் 23 இருந்து 26 வரை வாசிக்க கேட்போம். அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளதும் அவன் வேலைகள் வருத்தம் உள்ளதும் ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு முக்கியம் பசி ஆற்றுதல், புசிப்பு முடிஞ்சதும் உடுப்பு. இது ரெண்டு ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தால் அன்றன்று உள்ள அப்பத்தை அன்றன்று நமக்கு அளிக்கிறது போல அவர் தந்து கொண்டிருந்தால் அதைவிட பெரிய பாக்கியம் ஒன்றுமே இல்லை. ஆமென், ஆமென். அதனால்தான் நம்ம பாஸ்டர் புசிப்புக்கு ஒரு வஞ்சனையுமே வச்சதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இல்லாம என்ன மண்ணாங்கட்டிக்கு சம்பாதிக்கிறோம்? சம்பாதிச்சு தலைக்கு மேல கொண்டு வச்சுட்டு பிரஷரு, காரு, பைக்கு, கொரோனா, கருத்த பூஞ்சி, மஞ்ச பூஞ்சி, வெள்ளை பூஞ்சி, சிவப்பு பூஞ்சி, என்ன பூஞ்சி எல்லாமோ வருதான். இனி உருமாறின கொரோனா இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு போயிருக்கான். அது இனி இப்போ 3வது அலையில வருதான். எங்கோட்டு வருதோ, எவனுக்கு முதுகுல யாருதோ, எவனுக்கு குறுக்குல யாருதோ தெரிய மாட்டேங்குது. ஆமென். ஆண்டவருக்கு பயந்து நடந்தால், ஆண்டவருக்கு பயந்து நடந்தால், தேவ பயத்தோடு நடந்தால், தேவ பயத்தோடு ஆலயத்தில் ஆராதனை செய்தால், தேவ பயம் உள்ள பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் பாதுகாப்பேன் என்று வேதம் தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை போன் அடிச்சு, உங்க விசுவாசிக்க வீட்டை சுத்தி சுத்தி கொரோனா. அப்ப கேட்டேன், அவங்க வீட வந்திருக்கோன்னு கேட்டேன். அது மட்டும் இல்லை பாஸ்டர், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற பெரிய செல்வம். ஆமென், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தொற்று பற்றினாலும் ஒரு காய்ச்சல் வந்து மாறினது போல மாறும். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மை. இதை மிஞ்சி வேற என்ன வேணும்? பாருங்க, கோடிக்கணக்கில் ஒரு போலீஸுக்காரன் நின்று சத்தம் போடியாய் ரோட்ல வாட்ஸ்அப்பில் வருகிறது, வாட்ஸ்அப்பில் இல்லை யூடியூப்ல வருகிறது. எங்க போறியா சொல்ல கேட்காம எங்க போறியா? கோடி கணக்கில் வச்சிட்டு இருக்கவே தெருவில் கிடைக்க வீட்டுக்குள்ள யாத்தல்ல. அவனுக்கு கிட்ட இருந்து பார்க்க ஆள் இல்ல. நாசமா போவாதுங்க, போங்க போங்க, அரசு ஆணையை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் கத்துறான் கத்துறான் கத்துறான். பணமும் ஒன்னும் செய்ய முடியாது, பொருளும் ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய கிருபை இருந்தா எதுவுமே நம்மளை அசைக்காது. ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு தலையில இருந்து ஒரு முடி கீழே விழணுமெങ്കിലും நம்ம செல்ல அப்பன அறியாம கீழே விழாது. நீ தேவ பயத்தோடு வாழுகிறாயா? தேவ பயம் ஒன்னில் இருக்கிறதா? வாசி, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும்
தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். அந்த சக்தி, அனுபவிக்கக்கூடிய சக்தி ஆண்டவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம் பாரு. என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? சாலமன் சொல்றான், என்ன போல நல்ல ஸ்வீட்சமாய் சம்பிரதமாய், அதாவது மகிமையா சாப்பிடத்தக்கவன் யார்? ஒருவனை இருக்க முடியாது. ஆமென் சொல், ஆமென் சொல், ஆமென் சொல். பாருங்க, என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவனும் யார்? சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைச்சா கண்ணை மூடி உறக்கம் என்ன சம்பாத்தியம் பண்ணலாம்? 1008 வழிகள் இருக்கு. சாலமன் சொல்லுகிறான், துரிதமா சம்பாதிக்கத்தக்கவன் யார்? பாருங்க, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். சிந்திச்சு பாருங்க. ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமாய் இருக்கிறவங்களுக்கு பொண்ணை கொடுப்பேன், பொருளை கொடுப்பேன், ஆஸ்தியை கொடுப்பேன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமும் ஆயிருக்கிறது. ஆமென் சொல்லு. எப்படி? அறிவையும் ஞானத்தையும் இன்பத்தையும் கொடுத்தவங்களுக்காக தான் இவன் சம்பாதிச்சு வச்சுட்டு போகிறான். ஆமென் சொல்லுங்களா? ஆமென் சொல்லுகிறான். துன்மார்க்கன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், துன்மார்க்கனுடைய கையின் பிரயாசத்தை நீ புசிப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். அனுபவிக்கும் சக்தி உன்னிடம் இருந்தால். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி 3:13 கூட வாசிக்க கேட்போம். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய சக்தி, அனுகிரகம். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. யாருக்கெல்லாம் புரியுது? முதல்ல நம்ம ஓடி சாடி சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நம்ம அனுபவிக்க முடியுமா என்கிறதை பார்க்க வேண்டாம். அதை அனுபவிக்கணும்னா ஆண்டவருடைய ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமானவர்களுக்கு அதை கொடுப்பார், பிரியமில்லாதவர்களுக்கு அதை கொடுக்க மாட்டார். பிரியமில்லாதவர்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அது நமக்குரியது என்பதை வேதம் திட்ட தெளிவாய் சொல்லுகிறது. அதான் போகிறவனுடைய மண்ணு இருக்கிறவனுக்கு. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லலாமே. இனி 3வது, அற்புதங்கள் செய்கிற சக்தி. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி மாற்றம் இல்லாதவர்களிடம் இந்த சக்தி ஒன்றும் இருக்காது. மாற்றம் உள்ளவர்களிடம் இந்த சக்தியினர் அற்புதம் செய்யலாம். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், நல்ல பார்த்துங்க, அற்புதத்தை செய்யக்கூடிய சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா போய் வீட்டில் போய் இருந்துட்டு இயேசு நாமத்தில் விடுதலை ஆக்கும், இயேசு நாமத்தில் பிசாசு ஓடட்டு, நோ. அற்புதம் செய்கிற சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி பெற்றுக்கொள்வது? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது 2 விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற சக்தி தான் என்ன சக்தி? அற்புதம் செய்கிற சக்தி. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற சக்தி தான் என்ன சக்தி?
அற்புதம் செய்கிற சக்தி. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17-18. மார்க் 16, 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. பாருங்க, விசுவாசிக்கிறவர்களாய் நடக்கிற அடையாளம். ஆமென் சொல். ஹalleluya. விசுவாசிக்காதவர்களுக்கு இந்த அடையாளம் இல்லை. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தில் பயங்கரமான ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமே. கொரோனா எங்களுக்கு ஆண்டவர் தரமாட்டார் என்கிற விசுவாசமும் ஞானமும் அறிவும் பெற்று அதற்கு உகந்தது போல் நாம் நடக்க வேண்டும். ஆமென் சொல். ஹalleluya. ஹalleluya. நீ கடைக்கு போகலையா? நீ பேங்க்கு போகலையா? நீ காய்கறி கடைக்கு போகலையா? நீ மீன் கடைக்கு போகலையா? நீ அவசரத்திற்கு யாரையும் பார்க்க போகலையா? போகிற. ஆனால் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகள், உண்மையிலே சொல்றேன், அனல் மூட்டோட நீ இருந்தா அந்த கொரோனா உங்ககிட்ட இருக்கிற அனல் மூட்டுல செத்தே போயிடும். ஹீட்டுக்கு அது தாக்கு பிடிச்சாது. உச்சைக்கு நான் வெளியில வந்தேன் தெரியுமா, ரூமை விட்டு என் உடம்பெல்லாம் விசர்த்துட்டே இருந்து. யாரெல்லாம் பார்த்தது? குளிர் இருந்து. ஆனா என்ன செஞ்சேன்? ஃபேனை போட்டேன். யாரெல்லாம் பார்த்தது? கையை வைத்துங்க. எல்லாரும் பார்த்தியா? ஆனா எல்லாருக்கும் பொருந்து எனக்கு சூடு. ஏன்னா ஆண்டவருக்கு வசனத்துல இருந்து அவருடைய அபிஷேகத்துல நிறைஞ்சு அனல் மூட்டோட இருந்துட்டு வந்தேன். உடம்பெல்லாம் அனல் மூட்டி எழும்புச்சு. இந்த அனலோட நீ வெளியில போயிட்டு வந்தேன்னா கொரோனா உடம்புல ஹீட்ல செத்தே போயிடும். அவருடைய அபிஷேகத்துக்கு முன் எந்த பராக்கிரமசாலியும் எந்த வைரஸும் எந்த வியாதியும் நிற்க முடியாது. ஆமென் சொல். அதனால வைரஸ் வந்தவங்களை நான் குறை சொல்லல. நீ ஆண்டவருக்கு பயந்திருந்தால் அது உனக்கு இல்ல. விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரர்களா இருக்கலாம், அந்த யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளை அவர் கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் விலக்கி பாதுகாக்கிற நல்ல தேவன். ஆமென். ஹalleluya. 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 வாசி 17வது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நடக்கும் அடையாளங்கள் யாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆமென். ஹalleluya. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அற்புதம் செய்கிற சக்தி நம்மிடம் இருந்தால் அற்புதமாக கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆமென். அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் விசுவாசம் என்கிற கேடயம் வேணும். அதான் கடுகளவு, அதாவது பூரண விசுவாசம் உனக்கு இருந்தா மலையை பார்த்து பேந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போனா தள்ளுண்டு போவான். ஆதிபதரா சக்தியை அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னா அது அப்பாலே போவோம். ஆமென் சொல்லு. அப்ப ஆதிபராசக்தி என்கிற இந்த தீய சக்தியை, பிசாசின் தலைவனை எதிர்க்க வேண்டுமானால் உன்னிடம் விசுவாசம் இருக்கணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் போது சுகமடைவார்கள். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து, பிசாசு பிடிச்சவர்கள் மேல் கைகளை வைத்து தன் வாழ்க்கையை இழந்து போனவர்கள் அநேகம் அநேகம் அநேகம். அற்புதம் செய்கிற சக்தியை நீ பெற்றிருந்தால், அதை பெற வேண்டுமானால் ஒன்று விசுவாசம். பவுல் தீமோத்தேயு 1:2 நீங்க வாசிக்கும் போது அவர்களை விட்டு விலகுன்னு எழுதியிருக்கு. அற்புதம் அடையாளம் செய்கிற இடத்துல
இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று எழுதியிருக்கு. ஏனென்றால் அற்புதம் செய்கிற சக்தியை நீ பெறாவிட்டால், அதை பெற வேண்டுமானால் நீ ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் நீ உனக்குள்ளே ஒரு மாற்றம், உன் விசுவாசத்தில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அது மாதிரி சரியான ஒரு அபிஷேகம் வேண்டும். ஒன்று விசுவாசம் வேணும், இரண்டாவது சரியான ஒரு அபிஷேகம் வேண்டும். இது ரெண்டும் இருந்தால் உன்னை கண்டு அல்ல, உன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை கண்டு பிசாசு அலறடித்து ஓடுவான், நோய் இறங்கி போகும். இது இல்லாம போய் கை வச்சு நீங்கள் ஜோமுனுவீர்களானால் அநேகம் பாடுகளையும் இக்கட்டுகளையும் உபத்திரவங்களையும் பிசாசானவன் உண்டு பண்ணுவான். ஆமென். ஆனா எங்களால் முடியுமா? முடியும். ஏன் முடியாது? விசுவாசி, மலை போல விசுவாசி. விசுவாசித்து விட்டு உலகத்துக்கு போகும்போது ஐயோ நம்ம இதை செய்ததெல்லாம் உண்மைதான், இது சாத்தியக்கூறாகுமா என்கிற அவிவிசுவாசம் உனக்குள் வராம இருக்கணும். ஐயா உலகமே இடிச்சு போட்டு யானையே நம்ம முன்ன வந்து நிக்கட்டு, சர்ச்சிக்கிற சிங்கமே வந்து நிக்கட்டு, இல்ல யுத்தரே வந்திருக்கட்டு, ரிவால்வரே வந்திருக்கட்டு. ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ரிவால்வர் சொன்னதான், இதுக்கு முன்ன சொன்ன கதை தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனாலும் இந்த செய்திக்கு அது உகந்ததாய் இருக்கிறது. 6 கிறிஸ்தவர்களை ஒரு ராஜா பிடித்து கொண்டு போயிட்டார். எத்தனை கிறிஸ்தவன்? 6 கிறிஸ்தவன். என்னத்துன்னு கேட்டா மதம் மாற்றுகிறான் என்று சொல்லி பிடித்துன்னு போயிட்டான். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க போறவங்க அவ்வளவு விசுவாசமா இருப்பேனே இல்லையா? இருப்பினுமா இருக்க மாட்டேனுமா? இருப்பினும். அப்ப அந்த ராஜா இவங்கள்ட்ட கேட்கணும், இனிமே சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, இயேசுவை மறுதலிப்பேன் என்று சொல்லுங்கன்னு சொன்னா 6 பேரும் சொல்லல. அப்ப ஒரு மிலிட்டரி தளபதி கிட்ட கொடுக்கிறான், இவங்களை விசாரிச்சு மாறாவிட்டா சுட்டு கொன்னுடுன்னு. எப்படி? சுட்டு கொன்னு போடுன்னு. முதல் ஆள்கிட்ட வாரான், கன் வச்சிருக்கு, தரையில் ஒரு சூடு சூடுறான். இயேசுவை மறுதலிக்குதியா இல்லையா? மறுதலிக்கிறேன். எப்படி? மறுதலிக்கிறேன். உடனே அவனை விட்டுட்டினான். 2வது காரன் வரணும், அவனும் அதே வார்த்தை சொல்லி விட்டுட்டினான். 3வது காரன் 4 5 வாரான், விட்டுட்டினான். 3வது காரன் 6வது காரன் நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னானா. அப்ப துப்பாக்கி வச்சுட்டு சுட போம்பா இந்த 6வது காரண்ட தலையில கிரீடம் வந்திருக்குதான். சுடக்கு போய் அந்த டைம் ரொம்ப மறுதலிக்கிறேன்னு சொல்றானா. இப்படி 3-4 தடவை அவன் மாட்டேன்னு சொல்றான். ஆனா சுடக்கு அந்த டைம் ரொம்ப மறுதலிக்கிறேன் என்று சொல்றானா. மறுதலிக்கிறேன்னு சொல்லும் போது அவன் தலையில் இருந்த கிரீடம் அவனை விட்டு போகிறது. நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லும் போது கிரீடம் அவனுடைய தலையில் வந்திருக்கிறது. இதை பார்த்த கண்கள் திறக்கப்பட்ட அந்த தளபதி அவனை சுட்டு கொண்டு விட்டு அந்த இடத்துல அவனை விட்டு அந்த இடத்துல இவன் நின்று நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னானா. சுட்டு கொண்டானா, இவன் நித்தியத்துக்கு போனானா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 6 பேரும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட கயவர்கள், மாற்றம் இல்லாதவர்கள். பாருங்க, கள்ளனு போல கண்டான், விசுவாசித்தான், மோட்சம் கிடைக்கிறது என்றதை அவன் விசுவாசித்தான், அவன் போனான். ஆமென் சொல். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், விசுவாசம் என்கிற கேடயத்துல ஒரு துளி கூட சந்தேகம் வரப்படாது. ஆமென்.
என்ன வரக்கூடாது? ஒரு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. அதே போல சரியான ஒரு அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். விசுவாசித்தால் மட்டும் போதாது, சரியான ஒரு அபிஷேகம் இருந்தால் சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற சக்தி உன் மூலமாக செயல்படும். உன்னால் முடியுமா முடியாதா? முடியும் முடியாதுன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க பார்ப்போம். ஒரு ஆள் தலையை கீழே போட்டு தும்பது. முடியும். ஏன் முடியாது? ஆண்டவருடைய கிருபையினால் முடியும். இந்த வைராக்கியம் உனக்குள்ள இருந்தால் நிச்சயமாகவே சுகமளிக்கிற சக்தி உன்னோட இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப சுகமளிக்கிற சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப சுகமளிக்கிற சக்தி யாரிடம் இருக்கும்? ரட்சிப்பு பெற்று மாற்றம் இல்லாதவர்களிடம் இருக்காது. ரட்சிப்பு பெற்ற உலகத்தை விட்டு மாற்றம் நம்மிடம் தெரிய வேண்டும். நாலாவது, ஆமென் ஆமென், நாலாவது கொடுக்கும் சக்தி நம்மிடம் இருக்கணுமா? என்ன சக்தி? கொடுக்க. ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் வாங்குறதுலயே சக்தியா இருக்கணும், கௌரவமா இருக்கணும், கொடுக்கிறதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. எஸ்ரா 2வது அதிகாரம் 69:2-69. அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு, பாருங்க, சக்திக்கு தக்கதாக கொடுத்தார்கள். ஆமென். இது ஓல்டு பைபிள், அதாவது பழைய பைபிளுடைய முறைப்படி சக்திக்கு கொடுக்கிறது. அவங்க சக்திக்கு ஏற்றது கொடுக்கிறது. புதிய ஏற்பாடுல நமக்கெல்லாம் வச்சிருக்கிறது சக்திக்கு மீறி கொடுக்கணுமா? ஆமென் சொல்லு. அப்ப கொடுக்கிற சக்தி யாரிடம் இருக்கிறதோ அவனுடைய ரட்சிப்பில் மாற்றம் இருக்குமா? ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்தின் பிரகாரம் சக்திக்கு உள்ளாக கொடுக்கணுமா? அடுத்தது பாரு, 2வது சக்திக்கு மிஞ்சி கொடுக்கணுமா? புதிய ஏற்பாடுல 2 கொரிந்தியர் 8:3 வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 8:3. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே. ஆமென் சொல்லு, ஹல்லேலூயா. அப்ப அந்த சக்திக்கு உள்ளதாகவும் சக்தியை மிஞ்சியும் கொடுக்கணுமா? அதனால கடமை வேண்டி கொண்டு கொடுத்துறாத. ஆமென் 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 ஆமென். யாராவது வந்து பணம் கேட்டா கொடுக்கணும்னு தோணிச்சுதுன்னா, ஆண்டவர் உன்னோட உறவாடி குடுன்னு சொன்னா கொடுத்துரு, திரும்பி கிடைச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்காத, தந்த வேண்டிகள்னா. ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரியணும். கொடுக்கும் சக்தியை ஆண்டவர் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவனுக்கு ரட்சிப்பில் நிலைப்பெருக்கும். ஆமென் ஆமென். அவனுடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:35 வாசி. அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று. நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு வாங்குறதுல நல்ல சக்தி உடையவராக இருப்பாங்க, கொடுக்கறதுல சக்தி குறைவு. நம்ம பிள்ளைகளை சொல்லல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள். ஆமென். பாருங்க, வாங்குறதுல நல்ல சக்தி உடையவராக இருப்பினா கொடுக்கறதுல ஆமென், ஹல்லேலூயா. நிறைய சாட்சி எனக்கு சொல்ல தெரியும், சொல்லல. ஆமென். எப்படி வாசி ஒரு விஷயம் கூட. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று. என்ன ஒரு விஷயம் கூட வாசி. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று. கொடுக்கும் சக்தி
ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அது எல்லாருக்கும் கிடைச்சாது. பைசா செலவு பண்ணியது, ஆகாரம் குடிக்கியது, போசிக்கியது, உடை குடிக்கியது, இது எல்லாருக்கும் வராது. அது ஆண்டவர் அந்த சக்தியை தரணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 29:14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி, மனப்பூர்வமாய் கொடுக்கிற திராணி உண்டாகிறதற்கு நான் எம்மாத்திரம். ஆமென் சொல்லு. அப்ப ஆண்டவர் அந்த சக்தியை மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு தரணும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் கொடுக்கலைங்க, இடையில தரைப்புண்டு போகுது. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அது உன்னுடைய சக்திக்கு உட்பட்டோ சக்திக்கு மிஞ்சியோ கடனோ குடனோ வாங்காம, அதாவது மெலிந்தவர்கள், அதாவது ஆண்டுடைய சமூகத்தில் நீ செய்கிறது என்ன செய்யணுமா? மனப்பூர்வமாய் செய்யணும். அப்ப கொடுப்பதற்கு ஒரு சக்தியை ஆண்டவர் நமக்கு தர வேணும். லேவியாகமம் 5வது அதிகாரம் 7வது வசனம். லேவியாகமம் 5வது வசனம் 5வது அதிகாரம் 7வது வசனம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாமல் இருந்தால், ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலியிடுவதற்கு சக்தி இல்லாமல் இருந்தால் எதையாவது ஒன்று கொண்டு கொடுக்க வேண்டும். ஒன்னால் முடிந்தது. அதான் திராணிக்கு உட்பட்டத. காட்டுப்புறாவோ நாட்டுப்புறா குஞ்சியோ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிறந்து கொண்டு வரணும் பிரதிஷ்டை பண்ணுவதற்கு. மரியாள் பாவம், இயேசு அப்பா ஒரு கார்பெண்டர், ஒரு ஆசாரி, பணம் இல்லை. அவங்க கொண்டு செலுத்தினது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தாயும் தகப்பனும் ஆலயத்தில் கொண்டு பலி கொடுத்தது. செய்ததை என்ன செஞ்சினோம்? மனப்பூர்வமாய் அவங்ககிட்ட இருக்கிறதுல உகந்ததை கொண்டு மனப்பூர்வமாய் செலுத்திச்சிடும். அதனால கடன் வாங்கி கொடுக்கணும், வட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு வேதத்தில் ஒரு இடத்துலையும் சொல்லல. அது சாபம், பாவம். அது பாவம் சாபமாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த இடத்திலையும் தேவனுக்கோ நலிந்தவர்களுக்கோ மெலிந்தவர்களுக்கோ கடன் வட்டிக்கு வாங்கி கொடுக்க சொல்லவே இல்லை. அப்படி செய்தால் அது பாவம், அந்த பாவம் சாபமாய் மாறும். உன்னுடைய திராணிக்கு, உன்னுடைய பிரயாசத்துல, உன்னுடைய சக்திக்கு மிஞ்சி, உன்னுடைய நிலைமைக்கு மிஞ்சி கொடுக்கலாம். ஆனால் கடன் வாங்கி அல்ல, வட்டிக்கு வாங்கி அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இனி 5வது ஒரு சக்தி மீட்கும் சக்தி. மீட்கக்கூடிய சக்தி ஆண்டவர் தரணும். ஒரு பாவிய மீட்டுக்கொள்ளணும், ஒரு தரித்திரனை மீட்டுக்கொள்ளணும், ஒரு நொண்டிய மீட்டுக்கொள்ளணும், ஒரு நலிவடைந்தவர்களை மீட்டுக்கொள்ள வேண்டும், வறுமையானவர்களை மீட்டுக்கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். ஆமென். வாசி நெகேமியா 5:8 வாசி. நெகேமியா 5:8. அவர்களை நோக்கி புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாக மீட்டிருக்கிறோம். அப்ப அடிமைப்பட்டு போன உன்னுடைய சகோதரர்களாகிய உன்னுடைய பிள்ளைகள், பாவத்திற்கு அடிமைப்பட்டு போன, சாபத்திற்கு அடிமைப்பட்டு போன உன்னுடைய ஜனங்களை மீட்கும் சக்தியை பெற்றிருக்க வேண்டும்.
ஆமேன், ஆமேன், ஹalleluya. யாருக்கெல்லாம் புரியுது? இயேசு இதுதான் செய்தார். தன்னுடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தை சிந்தி, எப்படி விலை மதிக்க முடியாத இரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டிருக்கிறார். அப்ப மீட்கும் சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் இந்த 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 நலிந்தவர்களை மீட்கும் சக்தியை பெற்றிருக்கணும். ஆமென், ஹalleluya. ரூத்த போவாஸ் மீட்டெடுத்தான். ஆமென் சொல்லு, ஹalleluya. அது ஒரு பெரிய கதை. பெரிய கதைக்குள்ள போண்டா, சின்ன கதைக்குள்ளே இருப்போம். போவாச தேடி ரூத் வந்தான். ரூத் வந்து அடைக்கலம் கேட்க இல்லை, உனக்கு முறை ஒரு பையன் இருக்கிறான், அவன் வேண்டான்னு சொல்லிய பட்சத்தில் நான் உன்னை ஏற்றெடுக்கலாம் வா என்று சொல்லி போ, நான் உனக்கு நாளைக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுகிறான். போகிறான். அந்த வாலிபனை பார்க்கிறான். இப்படி ரூத்து, நகேமி உடைய மருமகள் ரூத் வந்திருக்கிறா. அவருடைய சொத்தெல்லாம் நம்ம அதிகாரத்துக்குள்ள இருக்கு, இதை மீட்க நீ வாரியான்னு கேட்கிறான். உடனே ஆன்னு சொல்றான், பணம் என்ன, பணமும் வாய் திறக்கும். உடனே அது எனக்கு உரிமையான சொத்து, அவங்க ஆம்பளை வரல, எனக்கு உரிமையான சொத்து என்று கேட்கிறான். அப்போது இவன் சொல்றான், அப்படியாண்ணா ரூத்தையும் நீ மீட்டு கொள்ள வேண்டும். ஓ, அது எனக்கு முடியாது, அது எனக்கு முடியாது என்று செருப்பை கலத்தி தள்ளிட்டு போனா. இவன் செருப்பை தொடுத்தான், எல்லா பத்திரத்தையும் எழுதி வாங்கினான், எல்லாத்தையும் பெரியோர் முன்னே முடிச்சான். ரூத்தை மீட்டு தன் வசப்படுத்தினான். ஆமென் சொல்லு. இதே போல நலிந்து மெலிந்து உடைந்து தரித்திரப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தமக்கு சொந்தமாக்க வேண்டும். அது ஏழை பணக்காரர் என்று அல்ல. அதாவது வியாதிப்பட்டு இல்ல, துன்பப்பட்டு இல்ல, அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை நாம் மீட்டு கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya. ரூத் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு விஷயம் வாசி. அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும். ஆமென் சொல்லு. அதுக்குள்ள வழிமுறைகளை செய்தான். அதாவது சுவிசேஷம் அறிவித்தான், அதுக்குள்ள வழிமுறைகளை செய்தான், பெற்றுக்கொண்டான். அதாவது அதை மீட்டுக்கொண்டான். ஆமென், ஹalleluya. யாருக்கெல்லாம் புரியுது? யாக்கோபு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 15-16 ஒரு விஷயம் வாசிப்போம். யாக்கோபு 2:15-16. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் உங்களில் ஒருவன் ஓடி போய் சொல்லுவான், உனக்கு அதை தாரேன், இதை தாரேன், அப்படி தாரேன், இப்படி தாரேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன்னு சொல்லிட்டு குளிர்காய இடமும் குளிர்கேற்ற வஸ்திரமும் கொடுக்காம இருந்தா அது என்ன ஆக முடியும்? சொல்லுகிறதல்ல, நிறைய வாய்ச்சவடால்கள் கிறிஸ்தவர்கள் செய்வார்கள். நான் பிடிச்சவன் இப்படிச்சவன், அதாக்கம் ஆனையாக்கம் பூனையாக்கம், கண்ணை கேட்டாலும் தருவேன், மூக்கை கேட்டாலும் தருவேன், காதை கேட்டாலும் தருவேன், எல்லாம் தருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதான் பேதுருல சொல்லுது. 2 வசனத்தை வாசி. ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? ஆமென் சொல். ஹalleluya, ஹalleluya. சொல்லுகிறதுல இல்ல, செய்கிறதுல கண்ணும் கருத்தமாயிருக்கணும். ஆமென் சொல்லலாமே. ஹalleluya. 6 சகாயம் செய்கிற சக்தி இருக்கணும். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த 6 சக்தியும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லலாமே. சக்தி, அதாவது சுய சக்தி இல்லாம இயேசு சக்தியை பெற்றுக்கொள்ளணும். ஆமென், ஹalleluya. அப்ப ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவங்களிடம் இந்த 6 சக்தியும் இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்க போகல, 6 சக்தியும் இருக்கணும். இருந்தாதான் உலகத்தில் ஜெயம் கொண்டு வாழ முடியும், நித்தியத்தை சுதந்திரிக்க முடியும். சகாயம் செய்யும் சக்தி,
சங்கீதம் 89:19. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். அப்ப பாருங்க, சகாயம் செய்யக்கூடிய சக்தி நம்மிடம் இருக்கணும். யாரு வேணும்னா எந்த பாருங்க, இப்போ ஒரு மனக்குழப்பத்தோடு மெண்டலோடு இருக்கிற பிள்ளைக்கு ஜெபம் பண்ணக்கு சொல்லியிருந்து, எனக்கு எதிராக மகா உபத்திரவம் செய்த பொம்பளை, மகா உபத்திரம் செய்த குடும்பம், ஃபோன் அடித்து கேட்டு நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பாகுபாடு இல்லாமல் அந்த ஆபத்து அந்த கஷ்டம் வரும்போது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டு சகாயம் செய்கிற ஒரு சக்தி உடையவர்களாய் நம்ம இருக்கணும். ஆமென் சொல்லலாமே. ஒரு ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்கிறான். எருசலேமிலிருந்து எரிகோய்க்கு போற வழியில, அப்படிதானே, எருசலேமிலிருந்து எரிகோய்க்கு போற வழியில ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்கிறான். அடிபட்டு கிடக்கிறவனை யாரு பார்க்கறது? லேவி பார்க்கறான். அவனுக்கு வந்தது எனக்கு என்ன, அவனுக்கு வந்தது எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போறான். ரெண்டாவது அசாரியன் வரான், அவனும் உனக்கு வந்தது எனக்கு என்னன்னு போறான். மூணாவது சமாரியன் வருகிறான், அவனை எடுத்து காயங்கட்டி எண்ணெய் பூசி சத்திரத்தில் கொண்டு சேர்த்து நான் திரும்பி வருவேன், அது வரைக்கும் நீ பாதுகாத்து தரணும், பாதுகாத்து அவனை வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற பணத்தையும் கொடுத்துட்டு போகிறான். ஆமென் சொல்லு. அப்ப இந்த சகாயம் செய்கிற சக்தி நமக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முத சுயசக்தி நிறைய பேர்கிட்ட இருக்கு, ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியின் சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது அனுபவிக்கும் சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது அற்புதம் செய்கிற சக்தியை பெற்றுக்கொள்ளணும். நாலாவது கொடுக்கும் சக்தியை பெற்றுக்கொள்ளணும். அஞ்சாவது மீட்கும் சக்தியை பெற்றுக்கொள்ளணும். ஆறாவது என்ன செய்யணும்? சகாயம் செய்கிற சக்தியை பெற்றுக்கொள்ள. இன்னும் நிறைய சக்தி இருக்கு, நமக்கு நேரம் போதாது. அதனால இந்த 6 சக்தியாவது உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா என்பதை யோசித்து பார்த்து நீங்கள் இந்த சக்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படி எழும்பி முழங்கால் போட்டு, இந்த 6 சக்தியில எந்த சக்தி உன்கிட்ட இல்லை? சுயசக்தி இருக்குதா? தேவசக்தி இல்லையா? அனுபவிக்கும் சக்தி இருக்கா இல்லையா? அற்புதம் செய்கிற சக்தி இருக்கா இல்லையா? கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கா இல்லையா? மீட்கக்கூடிய சக்தி இருக்கா இல்லையா? சகாயம் செய்கிற சக்தி இருக்கா இல்லையா? இந்த சக்தி எல்லாம் உன்னிட்ட இல்லையே, இங்கே நீ ரட்சிப்பின் அடையலேன்னு அர்த்தம். இந்த மாற்றங்கள் உனக்கிட்ட வரலேங்கி நீ ரட்சிப்படையலேன்னு அர்த்தம். இன்னைக்கும் பொருளுக்காக பொண்ணுக்காக உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக மாயவித்த காரனை போல இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. கரம் பிடித்து எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. உன் தோளிலே மகிழ்ந்திருக்க உன் கரம் நீட்டி என்னையும் அணைத்தீர். உன் தோளிலே மகிழ்ந்து